வாங்க போலாம். டாக்டரை பார்க்கணும். எங்க இருக்காங்க? அந்த ரூம். அங்கேயா? எங்க வாங்க, இங்க உட்காருங்க. நான் போய் டாக்டரை பார்த்துடுறேன். ஐயோ பாவம் டாக்டர். இன்னைக்கு லூஸ் தமிழ் பேபி. டாக்டர் வாழ்க்கையில போய் இப்படி விளாடுறிய. இன்னைக்கு டாக்டருக்கு பேய் பிடிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஐயோ. ஹலோ டாக்டர். ஹலோ. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க சார். என்ன ப்ராப்ளம் உங்க ஒய்ஃப்க்கு? டாக்டர் அண்ட் அப்படி என்னதான் பேசுறான்னு கேட்போமா? டாக்டர், எனக்கும் என் ஒய்ஃப்க்கு மேரேஜ் ஆகி 1 இயர் மேலே ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனதுலேருந்தே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. மிஸ்டேக்லாம் என் மேலே தான். இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் சரியாகி எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். இந்த நேரத்தில் திடீர்னு அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன ஆச்சா உங்களுக்கு? எப்படியாவது என் ஒய்ஃப் எனக்கு பழைய மாதிரி வேணும் டாக்டர். நான் உங்களோட என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க ஒய்ஃப் இப்ப எங்க இருக்காங்க? வெளியில தான் இருக்காங்க. கூட்டிட்டு வாங்க. டாக்டர், இவங்க தான். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. நான் அவங்க கிட்ட தனியா பேசணும். சரிங்க டாக்டர். ஓகே. உட்காருங்க. உட்காருங்க. சரி. உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது? என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இல்ல, நீங்க எப்பெல்லாம் செல்வியா மாறுறீங்கன்னு கேட்டேன். எல்லாரும் எனக்குள்ள செல்வியோட ஆவி வரதா சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியல டாக்டர். சத்யா, இந்த உலகத்துல ஆவி, பேய், பிசாசு, பூதம்னு எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அது எனக்கும் தெரியும் டாக்டர். தெரியும்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள ஆவி வருது? அப்படி போய் சொன்னேன் டாக்டர். புரியல. டாக்டர் ஆண்ட போய் சொல்லக்கூடாது. சொன்னாலும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும். அதனால உங்களாண்ட இப்ப உண்மையை சொல்லிடுறேன். செல்விக்கு நியாயம் கிடைக்கணும்னா நான் செல்வியா இருந்துதான் டாக்டர் ஆகணும். எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு டவுட். இந்த உண்மையை நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்கலாமே. அவர் பேசினதுல இருந்தே தெரியுது அவர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. தெரியும் டாக்டர். அப்புறம் ஏன் அவர்கிட்ட மறைக்கிறீங்க? சொன்னா அவரே ஹெல்ப்பும் கிடைக்குமே. இப்போதைக்கு அவராண்ட சொல்லாம இருக்கிறது தான் டாக்டர் நல்லது.
இருந்தாலும் அவன் அவரோட தம்பி. அவர் குடும்பத்தை பத்தி தானே அதிகமா யோசிப்பாரு. எனக்கு வேண்டியது செல்விக்கான நியாயம். பட் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அவரு ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு. எனக்கு தெரியும் டாக்டர். அதை நான் சீக்கிரமாவே சரி பண்ணிடுறேன். நான் இப்ப அவரை கூப்பிட்டு என்ன சொல்லணும்? சரி சொல்றேன். தேங்க்ஸ் டாக்டர். உங்க ஹஸ்பண்ட வர சொல்லுங்க. ஆ டாக்டர் என்னாச்சு? அவங்கள சரி பண்ணிடலாம்ல? சான்ஸே இல்ல சார். நான் எத்தனையோ கேஸ பாத்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு கேஸ பார்த்ததே இல்ல. என்ன டாக்டர்? இவங்களெல்லாம் என்னால இல்ல, யாராலையும் சரி பண்ண முடியாது சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்கள கூட்டிட்டு போயிடுங்க. என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொல்றீங்க? சார், எனக்கு பேய் பிசாசு மேல நம்பிக்கையே இல்லாம இருந்துச்சு. அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் இருக்குமோன்னு எனக்கே டவுட் வந்துருச்சு. செல்வியோட ப்ராப்ளம் சால்வ் ஆகாம இவங்களோட ப்ராப்ளம் சரியாகாது சார். அதான் சார் ஒரே வழி. ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் இதை சரி பண்ணவே முடியாது. டாக்டர் ஏங்க ம்? என்னங்க ஆச்சு? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் என்னங்க ஆச்சு? தெரியலையா அமுல் பேபி? தெரியலையா? ம். நான் உள்ள போனேன்னா அந்த டாக்டர் எனக்கு ஒரு ஊசி போட்டாங்களா? ம் ஆ. அப்புறம் நான் அப்படியே மயங்கிட்டேன் அமுல் பேபி. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆ? என்ன நடந்துச்சு? உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குங்க. ச்சே, உங்களுக்கு எங்க இப்படி ஆகணும்? இப்பதான் நம்ம 2 பேரும் லைஃப் ஆரம்பிக்கலாம்னு இருந்தோம். இப்போ இப்படி நடக்கணும்? ஐயோ பாவம். சாரி அமுல் பேபி. நான் முன்னாடியும் அத்தையாண்டியும் எனக்கு பேயெல்லாம் பிடிக்கல, நடிக்கிறேன்னு உண்மையை சொல்லலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு செல்வி மேல இருக்கிற நம்பிக்கையாலையா இல்ல சரவண மேல உள்ள பாசமான்னு தெரியல, ஆரம்பத்துல இருந்தே நீங்க 2 பேரும் சரவணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நான் உண்மையை சொல்லி அதனால என் பிளான் சொதப்பிடக்கூடாதுல்ல, அதான் உங்க 2 பேர் ஆண்டியும் மறைகிறேன். இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும் அமுல் பேபி. நம்ம லைஃபை கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வரைக்கும் சாரி.
அத்தை, எதுக்கு இப்ப கோயில சுத்தி உப்ப கொட்டி நிறுவீங்க? வேண்டுதல். என்ன வேண்டுதல்? இந்த உப்பு மேல முட்டி போட்டு கோயில சுத்தி வந்தா நம்ம வேண்டுதல் நிறைவேறும். என்ன இது பைத்தியகாரத்தனமான வேண்டுதலா இருக்குது? அப்படி சுத்தி வந்தா முட்டி என்னத்துக்கு ஆவறது? ஏய், சாமி விஷயத்துல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடி. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்தெல்லாம் நீங்க பண்றதுனால தான் என்ன மாதிரி ஆளுங்க சாமியே இல்லன்னு சொல்லி நிறுவுறோம். உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன இருக்குது? இப்ப யார் இந்த வேண்டுதல்லாம் பண்ண போறா? நான் தான். இந்த என்ன விளையாடுறியா? இந்த வயசுல போய் இந்த மாதிரி வேண்டுதல்லாம் பண்ண போறேன்னு சொல்லி நிறுவுறா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த வேண்டுதலை பண்ணுவேன். சோ இந்த இப்ப முதல்ல எதுக்கு இந்த வேண்டுதல் அத சொல்லு. அத சொன்னாலும் நீ கோவப்படுவேன். கோபப்பட மாட்டேன், சொல்லு. இல்லடி, திடீர்னு உனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுதுல்ல, அந்த மாதிரி நேரத்துல உன்னை பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இந்த பிரச்சனைக்கு டாக்டர் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. திக்கத்தவனுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அதான் உனக்காக தெய்வத்தை தேடி வந்திருக்கேன். சத்யா, நீ நல்லா இருக்கணுமா? உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேம்மா. கடவுளே, நீதான் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றணும். கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணில் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ. பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, என்னையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன். நான் தான் நீ, வேறில்லை. முகம் வெள்ளைத்தா, அதில் முத்தத்தா, ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே. இதழச்சில் நீர் எனும் தீர்த்தத்தா, அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே. என்னை தள்ளும் உன் குழி கண்ணத்தில் என் ஸ்வர்க்கத்தை நான் கண்டேன் கண்ணே. என்னை கிள்ளும் உன் விரல் மெத்தைக்குள் என் மொத்தத்தை நான் கொண்டேன் கண்ணே. கடவுளே, என் சத்யாக்கு நல்லா அழணும். அவளை குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சாரி அத்தை, என்னால இப்ப கூட உங்களாண்டு நான் நடிக்க தான் செய்யறேன்னு உண்மையை சொல்ல முடியல. இப்ப சொன்னா இது வரைக்கும் கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஆனா நீங்க என் மேல எவ்வளவு உயிரா இருக்கிறீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இதுக்கு நான் தான் அத்தை தவம் செஞ்சிருக்கணும். இனிமே இதுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. நான் எப்பவுமே உண்மையா இருப்பேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க.
பாவம் சித்தப்பா சரவண. இந்த வீட்ல எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாம பயந்து பயந்து இருக்கான். நாமளும் பதட்டத்திலேயே இருக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு ஏதாவது பண்ணுங்க சித்தப்பா. மனுஷங்கன்னா ஏதாவது செய்யலாம், பேய என்னமா செய்யறது? ஒன்னும் செய்ய முடியாதே. ஏன் முடியாது? ஆ? ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து சத்யா உடம்புல இருக்கிற பேயை விரட்டலாம்ல. பேயை ஓட்டணும்னா மந்திரவாதியை பார்த்து தானே ஆகணும். வேற வழி இல்லனா அததானே சித்தப்பா செய்யணும். உடனே வர சொல்லுங்க. நான் ஆல்ரெடி இன்னைக்கு வர சொல்லிட்டேன். மந்திரவாதி இப்ப வந்துருவாரு. சித்தப்பா, எதுக்கு மந்திரவாதிலாம்? சொல்லுங்க சித்தப்பா. ஆ? உன் பொண்டாட்டி திடீர் திடீர்னு பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருப்பா. அத பாத்துட்டு எங்களெல்லாம் சும்மா இருக்க சொல்றியா? பேய விரட்டணும்னா மந்திரவாதிய வர சொல்லிதான் ஆகணும். அக்கா, இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இது டாக்டர் தான் பார்க்கணும். அதுதான் நீ போய் பார்த்துட்டு வந்துட்டியே பிரபு. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லாம தானே போச்சு. அதுக்காக மந்திரவாதிலாம் கூப்பிடுறதெல்லாம் சரியா படல சித்தி. அப்ப வேற என்னதான் செய்யறது? நீயே சொல்லு. எப்ப என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து எங்களால இருக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு. இல்லாட்டி மந்திரவாதி வர வைக்கிறத தவிர ஒரு வழியே இல்லை. எங்க வந்துட்டு இருக்காரா? பக்கத்துல வந்துட்டார். வந்துருவாரா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சாமி. ஜெய் மா காளி. உள்ள வாங்க வாங்க.